வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை நாளொரு கதை எண் 32. கதையின் தலைப்பு கொடுத்த வாக்கு. சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. கொடுத்த வாக்கை காப்பது எத்தனை பேர்? பலரது வாக்குறுதிகள் அரசியல்வாதிகளது வாக்குறுதிகள் போலத்தான் உள்ளன. சடுதியில் சூறைக்காற்றில் பறந்துவிடும் அவை. காரியமாக வேண்டும் என்பதற்காக நடக்கவே முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசலாமா? பீஷ்மர் கொடுத்த வாக்கை இறுதி வரை காத்தவர். எனவே இன்றளவும் பேசப்படுகிறார். தனது தந்தை சத்தியவதியை மணக்க ஆசைப்பட்ட போது அது நிறைவேற தான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தையே அனுஷ்டிக்கப் போவதாக வாக்களித்து அதை இறுதி வரை காப்பாற்றிய தியாக செம்மல் அவர். அம்பாளியுடன் தான் கவர்ந்து வந்த அம்பை வேறொரு நாட்டு மன்னனை மணக்க ஆசைப்படுவதாக கூறிய போது பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தார். ஆனால் அந்த மன்னன் அம்பையை மணக்க மறுத்துவிட்டதால் திரும்ப வந்த அம்பை பீஷ்மரை தன்னை மணந்து கொள்ளுமாறு வற்புறுத்தினாள். தான் ஏற்கனவே வாக்களித்தபடி தான் வாழ்நாள் முழு பிரம்மச்சாரி என்பதை எடுத்துரைத்து அவரது கோரிக்கையை பீஷ்மர் நிராகரித்தார். அதனால் வெகுண்ட அம்பை பீஷ்மரின் குருவான பரசுராமரிடம் முறையிட்டாள். பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அவரை அம்பையை மணந்து கொள்ளுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். பீஷ்மர் மறுக்கவே கோபம் கொண்டார். பரசுராமர் தனது சிஷியனான பீஷ்மருடன் போரிட்டார். ஆனால் குருவை பீஷ்மர் தோற்கடித்தார். குருவுடன் போரிட நேர்ந்ததை எண்ணி வருந்திய பீஷ்மரை குருவான பரசுராமன் பேற்றி அவரது வாக்கு தவறாமையை புகழ்ந்துரைத்தார். கொடுத்த வாக்கு இப்படித்தான். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் காக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் வேண்டாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு விழு பிதுங்கி நிற்கும் யம தர்மராஜனை போல முழித்து கொண்டும் இருக்கக்கூடாது. அந்த யமனின் சோக கதையைத்தான் கேளுங்களேன். வயதாகி உடல் தளர்ந்த நிலையிலும் விறகு வெட்டி ஜீவிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் சொக்கன் இன்னும் எத்தனை காலம்தான் இப்படி கஷ்டப்படுவது? அட கடவுளே, என்னை இப்படி படைச்சிட்டியே! ஆட, அந்த யமனுக்கு கூட என்னோட கஷ்டம் தெரியலையே. காட்டில் புலம்பிக் கொண்டது விறகு வெட்டியின் இந்த புலம்பல் அந்த வழியே வான்வெளியில் சென்று கொண்டது யமனுக்கு கேட்டது. யமனுக்கே அப்போது நேரம் சரியில்லை போலிருக்கு. கீழே இறங்கி வந்த யமன் விறகு வெட்டிக்கு காட்சியளித்தான். சொக்கா, ஏன் புலம்பு கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை அழைத்து செல்ல இன்னும் காலம் முடியவில்லையே. அதனால்தான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். உன்னை கைதேர்ந்த வைத்தியன் ஆக்குகிறேன். அதன் மூலம் உன் ஆயுள் முடிய நீ கஷ்டப்படாமல் ஜீவிக்கலாம். இதோ இந்த குச்சியை வைத்துக்கொள். ஊரில் எவருக்கேனும் உடல்நிலை சரியில்லை என்றால் அங்கு செல். வைத்தியம் செய்வதாக கூறு. உனக்கு தெரிந்ததை மருந்தாக தா. குச்சியை தரையில் தட்டு. நான் உனக்கு மட்டும் காட்சி தருவேன். நான் நோயாளியின் தலைமாட்டில் நின்றால் அது அவனது ஆயுள் முடிந்தது என்று தெரிந்து கொள். கால் மாட்டில் நின்றால் அவன் பிழைத்துக் கொள்வான். இதை வைத்து அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டு நீ கஷ்டப்படாமல் ஆயுள் உள்ளவரை பிழைத்துக்கொள். இதுவே உனக்கு நான் செய்யும் உதவி. யமன் குச்சியை அழித்துவிட்டு மறைந்து விட்டான். சில மாதங்கள் யமன் கூறியபடியே சொக்கன் நடந்து கொண்டான். நல்ல காசும் புகழும் சேர்ந்து கொண்டன. ஆசை அவனை ஆட்கொண்டது. மேலும் மேலும் சம்பாதிக்க ஆசை கொண்டான். ஆயுள் முடிய இருக்கும் நோயாளியும் அந்த குச்சியின் மூலம் கண்டுபிடித்து கொண்டான். யமன் நோயாளியின் தலைமாட்டில் நின்றான். அந்த குச்சியை யமனையே விளாசத் தொடங்கினான். அடி பொறுக்க முடியாத யமன் உடனே நகர்ந்து நோயாளியின் கால் மாட்டிற்கு சென்று விடுவான். நோயாளியும் அப்போதைக்கு பிழைத்து கொள்வான். இப்படியே விறகு வெட்டி பெரும் செல்வந்தன் ஆகிவிட்டான். ஒரு நாள் குச்சியை தட்டி யமனை அழைத்து யமனுக்கு ஒரு அருமையான விருந்து வைத்தான். பிறகு தனக்கும் அதுபோல விருந்து வைக்குமாறு யமனிடம் கேட்டுக்கொண்டான். சில நாள் கழித்து யமனும் அவனது யமலோகத்திற்கு அழைத்து சென்று ஒரு விருந்தை அளித்தான். அத்துடன் விறகு வெட்டி சில நாட்கள் யமலோகத்திலேயே விருந்தினனாக தங்க வைத்து கொண்டான். தங்க வைத்து கொண்ட பிறகு அந்த மாளிகையில் பல அறைகள் இருந்தன. அவற்றில் ஒரு அறைக்கு மட்டும் செல்லக்கூடாது என்று விறகு வெட்டியிடம் யமன் கூறி வைத்தான். எது கூடாது என்று தடுக்கப்படுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்பதாலே மனித மனம். அந்த விதிமுறையிற்கேற்ப அந்த விறகு வெட்டியும் ஒரு நாள் எந்த அறைக்குள் செல்ல வேண்டாம் என்று யமன் கூறியிருந்தானோ அந்த அறைக்குள் சென்றான். அங்கு
அறை முழுவதும் மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. சில பெரிதாகவும் சில எரிந்து குட்டையாகவும் பலவித உயரங்களில் இருந்தன. அந்த நேரம் அங்கு வந்த யமன் தனது விருந்தாளியை கோபித்து கொள்ள முடியாமல், அந்த அறைக்குள் ஏன் வந்தாய் என்று மட்டும் கேட்டு வைத்தான். அந்த மெழுகுவர்த்திகளை பற்றி விறகு வெட்டி கேட்க சிறிது சமாதானமானான் யமன். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரது ஆயுளை காட்டுவதாகவும் என கூறினான். தனது ஆயுளை காட்டும் மெழுகுவர்த்தி எது என கேட்க யமன் ஒரு குட்டி மெழுகுவர்த்தியை காட்டினான். அதன் ஆயுள் 10 நாட்கள் தான் என்று அறிந்து கொண்ட விறகு வெட்டி அவசரமாக யமனிடம் விடைபெற்று கொண்டு ஊர் வந்து சேர்ந்தான். உடனே ஒரு தச்சரிடம் சென்று ஒரு பிரத்யேகமான கட்டிலை தயாரித்து கொண்டான். பூமிக்கு திரும்பிய 9வது நாளின் முடிவில் அவன் அந்த கட்டிலில் படுத்து கொண்டான். யமன் தனது கடமையை செய்ய அந்த விறகு வெட்டியின் வீட்டிற்கு வந்து நின்றான். சற்றும் தாமதமின்றி அந்த விறகு வெட்டி கட்டிலில் பொருத்திய ஒரு பொத்தானை அழுத்தினான். உடனே கட்டில் ஒரு சிறு சுற்றியது. இப்போது யமன் நின்ற இடம் விறகு வெட்டியின் கால் மாட்டில் இருந்தது. யமன் தலைமாட்டில் வந்து நிற்கும் போதெல்லாம் விறகு வெட்டி கட்டிலின் திசையை மாற்றி இப்போதும் அவனிடமிருந்து தப்பித்து வருகிறான். யமனது வாக்கு யமனுக்கே யமனாக முடிந்துவிட்டது. தனது சக்திக்கு மீறி எந்த வாக்கை அளிக்கக்கூடாது. இயற்கை முதல் எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டது. யாரேனும் தடுமாறி நிற்கும் யமனுக்கு ஒரு உபாயம் கூறுங்களேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.